ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் முத்துக்குமரன். இது எதுக்கு இந்த நாள்? இந்த சேனலில் நம்ம நிறையா பேர்த்த பார்த்துருக்குறோம். அந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறத வாங்க டெய்லியே பார்க்கலாம். நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஓ, அது கண்ணில் இல்லாமா தெரியுது? அது ஒன்றும் இல்லைங்க, நைட்டு போட்ட எஃபெக்டோட இது கண்ணில் தெரியுது. ஐயோ, என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான். இப்போதாங்க தெரியுது. ஓ, நீங்கள் கண்ணை பார்த்து ஜாதகம் சொல்கிறீங்களா? அப்போ என் கண்ணை பார்த்து ஜாதகம் சொல்லுங்க. கேவலமாக சொல்லுவாங்க, வேண்டாம். நீ குரல் மட்டும்தான் கொடுப்ப, நான் குறவளையா இருப்பேன். இப்படி கத்திட்டே இருந்தீங்கன்னா குரலையும் மட்டும் இல்லடா, மொத்தமாக அறுத்து வீசிடுவாங்க. என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உன் குறவளைய கீறி அதுல வர ரத்தத்தை ஜூஸ் போட்டு குடிச்சாங்கடா. காத்தடிச்சா பக்கத்தில் இருக்கிற கம்மாயில போய் விழுந்துருவேன். நீ எல்லாம் எதுக்கு அடுத்தவனை கழுத்து அறுத்து ரத்தத்தை குடிக்கிற? போட்டு குடிச்சாங்கடா. இத்தனை வருஷமா நான் துடிச்சிட்டு இருக்கேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இப்பதான் நான் ஒரு பேஷன் டிசைனருக்கான மொத்த தகுதி உங்களுக்கு வந்திருக்குது. பின்னாடி பத்த வச்சு ஆடிட்டு இருக்கிற கம்பி மத்தாப்ப உன் கையில பிடிச்சி முன்னாடி ஆடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே ஃபயரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வீடியோவும் வராது. என்னதோ ஏதானதோ என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஒன்னும் புரியாமலே. எனக்கு நல்லா புரியுதுக்கா. ஏன்னா சின்ன வயசுல போட்ட டாயரா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு போல, அதை போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அள்ளாடுறேன் ஒன்னால நான் கருமத்தியெல்லாம் காத்தி பார்த்தனாலதான் ஓடியே போயிட்டு நினைக்கிறேன். லவ் பண்ணும்போது விடிய தூங்காமலாம் ஃபோன் பேசுவோம். அவனோட நினைவுகளை என்னால இந்த நிமிஷம் கூட மறக்கவே முடியல. தண்ணி தேவையில்லை. இல்ல, நீங்க அவங்கள பத்தி நாலு பெருமையா பேசினா அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. கத்தி கூட வெட்டம் சொல்லி வீசுனா அப்படின்னா என்னை குத்திடுறா, தயவு செய்து நாளாவது செத்து போயார். இந்த கருமத்தியெல்லாம் பார்க்க வேண்டாம்ல. கட்டி வச்சு அடிக்கிறியே. கட்டி வச்சு அடிக்க மட்டும் இல்ல, தூக்கி போட்டு மிதிக்கணும். நல்லா பெருசா பென்ஷன் வாங்கின ஆயாமா இருந்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? கிட்ஸ் நம்மெல்லாம் இந்த வயசுல நேற்று சாயந்தரம் போட்ட பையக்காரன்னு தொலாவி காலையில எழுந்திரிச்சு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இவங்க எல்லாம் பார்க்கு பீச்சிட்டு போய் இப்ப பச்சை குத்துற லெவலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. டேய், எங்க வயிற்றுல ஒரு சும்மா விடாதுடா. அந்த பொண்ணு அது மடியில ஏமா எல்லாரையும் உட்காருப்பா. என் மனசுக்குள்ள புண்படுத்திட்டே இருக்கிறீங்க. இப்ப இவங்க எல்லாம் கப்பல்ஸா இருந்து பச்சை குத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாம் இப்ப மழை பேச்சா கூட கப்பல் சீட்டே தண்ணியில் விட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? ஏ தம்பி, உங்க அம்மா பீட்ரூட் கட் பண்ண சொல்லிச்சுன்ட்டு கை ஃபுல்லாம ஆக்கிட்டு வந்து நின்று இருப்ப. அதுக்கேப்பா மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? அர்ஜென்ட்டா வருதா இல்ல வரமாட்டேங்குதா? அப்புறம் 2 வாழைப்பழம் சாப்பிடு, நல்லா வரும். நல்லா மூஞ்சியை பார்த்தா வெறி வந்தாப்புல எக்ஸ்பிரஷன் கொடுத்து வீடியோ போடுற மாதிரி இல்லை, எங்கேயோ வெளியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குற நீ. இந்த மாதிரி 4 டைம் குதி, கண்டிப்பா வந்துடும். ஹாய், ஹலோ, வணக்கம். எங்க அம்மா மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்காவன்னா வெண்டைக்காய். பரவாயில்ல, மீன் கடையில வெண்டைக்காயெல்லாம் இருக்கிறாங்களா? வெண்டைக்காய் எதுக்குமா இவ்வளவு? அதுவாப்பா, யாராச்சும் உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா மூளை வளரணும், அதனடித்தான் நிறைய வாங்கி வந்திருப்பாங்க. அது சாப்பிட்டாவது கொஞ்சம் மூளையை வளர்த்துக்கோ. கரெக்டா 5 செகண்ட்ஸ்ல என் ஃபேஸ்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லுங்க. ஓ, இவங்க டெய்லர் அக்கா. ஏக்கா மூஞ்சில ஏதாவது மேக்கப் கம்மியா போட்டீங்களா? அப்படி ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியலையே. பாத்தீங்களா, பிம்பிள் தான். ஓ, பிம்பிள்ஸ் இருக்கிறதா தெரியுதான்னு கேட்டீங்களா? நான் ஏதோ ஜாக்கெட் இருந்தது போடாம இந்த மாதிரி மேக்கப் கிட்ஸ் ஏதோ போடுறீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆப்வியஸ் ரீசன்ஸ் தான். சரியா தூங்குறது இல்ல, ஓவர் ஸ்ட்ரெஸ், ஃபுட் ஹேபிட் சரியா இல்ல, இதெல்லாம் தான் ரீசன். அது ஒர்க் பிஸி இல்லக்கா, அதனாட்டிக்கு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த பிம்பிள் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஸோ இது போறதுக்கு நீங்க ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா நானும் ட்ரை பண்ணுவேன். ஓ, உங்களுக்கு டிப்ஸ் தரதா? அப்போ ஒன்று பண்ணுங்க, இனிமேல் பவுடர் அடிக்காதீங்க மூஞ்சிக்கு, பீச்சிங் பவுடர் அடிங்க.
ஏன்னா அப்பேற்பட்ட பாத்ரூமே சுத்தம் பண்ணும்போது உங்கள் மூஞ்சில் இருக்கிற பிம்பிள்ஸ் சுத்தம் பண்ணாதான் அடுத்த தடவை சொரிஞ்சு பிம்பிள்ஸே இருக்காது, ஏன் தோலே இருக்காது. அதுவா, நீ சீக்கிரம் வெள்ளையாகணும்ட்டு நான் தான் அதுல கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னடா இது, புஷ்பராஜ்க்கு ஸ்டெப்பு போட சொன்னா ஒரு புல்டோஸ்லேயே வந்து ஸ்டெப் போட்டிருக்குது. இந்த அண்ணனுக்கு கையில் அந்த விளையால் பூதல போல, அதனாட்டிக்கு மூக்குள் சொல்லி விட்டாங்க. என்ன கையே நீட்டின போது இறக்குங்க, அப்படியே மினி ஃப்ளைட் மாதிரியே இருக்கிறீங்க. ஏய் இன்ன வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன அண்டர்டேக்கர் ஆகி வந்து உள்ள புதுச்சா? சே, இது வரைக்கும் பார்த்த ஃபிகர்லேயே கண்ணை வச்சே சொல்லுவேன், இது செம்ம ஃபிகராக தான் இருக்கும். ஆம்பளைகள் என்னதான்டா ஆச்சு, இந்த காலத்துல பொண்ணுக்கும் கூட இவ்வளவு நீளமா முடி வளர்றதில்ல. நீங்களாம் எப்படா இவ்வளவு நீளமா முடி வளர்த்துறீங்க? கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட படிக்கணும் தட்டி விடுங்க.